திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக உள்ள நிலையில் தற்போது ஏழுமலையானை மட்டுமே தன்னுடைய ஒற்றை நம்பிக்கையாக வைத்துள்ளாராம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்று அடிக்கடி திருப்பதிக்கு விசிட் அடித்து வரும் அவர் பாஜகவுடன் கூட்டணி ஓகே ஆனதும் கடந்த மே 13ஆம் தேதி திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜகவுடனான கூட்டணிக்கு கையெழுத்து போடுவதற்கு முன் ஏழுமலையானை சென்று தரிசித்து வந்த எடப்பாடியார் அதன் பிறகு கூட்டணிக்கான பலம் அதிகரித்து உள்ளதாக கருதுகிறாராம். இந்த நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மெகா கூட்டணி உருவாக்க வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருக்கும் எடப்பாடியார் தாவேகா, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணிக்காக பேசுவதோடு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் மறைமுகமாக பெரிய பெரிய ஸ்வீட் பாக்ஸ்களை காட்டி பேரம் பேசி வருவதாக தகவல் கசிந்துள்ளது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக வேண்டும் என்று ஏழுமலையானுக்கு கோரிக்கை விடுத்த எடப்பாடியார் திருப்பதியில் ஒரு ரகசிய மீட்டிங்கை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி பேரம் மற்றும் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பதிக்கு ஏழுமலையானை தரிசிக்க சென்ற எடப்பாடியார் அஷ்டதல பாத பத்மாராதனை சேவையை செய்துள்ளாராம். இந்த அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை என்பது செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடைபெறும். இதில் அரை மணி நேரம் நிதானமாக நின்று ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். இதற்கு ஒரு நபருக்கு 1250 ரூபாய் கட்டணமாகும். திருப்பதி சென்ற எடப்பாடி குடும்பத்தினருடன் இந்த சிறப்பு தரிசனத்தை செய்திருக்கிறார். இதன் பின்னர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற மகா சண்டி யாகத்தையும் எடப்பாடி நடத்தி முடித்து இருக்கிறாராம். இதைத் தொடர்ந்து திருமலையில் உள்ள ஹயக்ரீவர் மற்றும் வராகசுவாமி கோவிலில் குடும்பத்தினருடன் எடப்பாடி சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கையில் கொண்டு வந்திருந்த சீல் வைக்கப்பட்டிருந்த கவர் ஒன்றை திருப்பதி ஏழுமலையான் பாதத்தில் வைத்து பூஜை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி பூஜைகளை எல்லாம் முடித்த எடப்பாடியாரை சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் தேர்தல் வியூக நிறுவனமும் முக்கிய நிர்வாகிகளும் திருப்பதியில் சந்தித்து தனியாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி இருக்கிறார்களாம். இதில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில ரிப்போர்ட்டுகளும் எடப்பாடியின் அந்த நிறுவனம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடியார் கொண்டு வந்த கவரில் ஸ்வீட் பாக்ஸ்களுக்கான செக்குகள் இருக்கலாம் என்று சொல்லப்படும் நிலையில் தேர்தல் வியூக நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எடப்பாடியாரை ஹாப்பியாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக அதிமுக கூட்டணியால் எவ்வளவு தொகுதிகளை வெல்ல முடியும், எவ்வளவு வாக்கு சதவிகிதங்களை பெற முடியும், இன்னும் கூட்டணிக்குள் யார் யாரை இழுக்க வேண்டும், தேர்தலுக்கு கட்சிக்காரர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் போன்ற பல்வேறு ரிப்போர்ட்டுகள் அடங்கிய ஃபைல் எடப்பாடியாரிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விரைவிலேயே அதிமுகவிற்குள் அதிரடி மாற்றங்களும் கூட்டணிக்குள் புதிய வரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஏகத்துக்கும் குஷியில் இருக்கின்றனர் ரத்தத்தின் ரத்தங்கள். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.